பட்டுக்கோட்டை மக்களால் 10 ரூபாய் டாக்டர் என அழைக்கப்படும் மனிதநேயரான கனகரத்தினம் பிள்ளையின் இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையின் அடையாளமாகவே விளங்கியவர் மகப்பேறு மருத்துவரான கனகரத்தினம். வயது மூப்பு காரணமாக கடந்த 5 ஆண்டுகளாக ஓய்வில் இருந்த மருத்துவர் ரத்தினம் காலமானார். 1929ஆம் ஆண்டு பிறந்த மருத்துவர் கனகரத்தினம் 1957ஆம் ஆண்டு மருத்துவராக பட்டம் பெற்று தனியார் மருத்துவமனை ஒன்றில் தனது சேவையை தொடங்கினார். 1968ஆம் ஆண்டு தனியாக மருத்துவமனை திறந்து மக்களுக்கு சேவையாற்றினார். முதலில் 2 ரூபாய் கட்டணம் பெற்ற அவர் பின்னர் 5 ரூபாயும் இறுதியில் 10 ரூபாயும் மட்டுமே பெற்றார். 10 ரூபாய் கட்டணம் என்பது கூட ஒரு பெயருக்குத்தான். அதுவும் இல்லாவிட்டால் கூட வருபவர்களுக்கு சிகிச்சை அளிக்க அவர் மறுக்கவில்லை. 10 ரூபாய் கட்டணத்தில் 65,000 பெண்களுக்கு சுகப்பிரசவங்கள் பார்த்தவர் மருத்துவர் கனகரத்தினம். இவரது மருத்துவமனையில் பிறந்த பெரும்பாலான குழந்தைகளுக்கு மருத்துவரின் பெயரான ரத்தினம் என்ற பெயரை சூட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அவர் கடந்த 65 ஆண்டுகளாக இப்பகுதி மக்களுக்கு மகப்பேறு மருத்துவம் செய்தவர். சுமார் 65,000 சுகப்பிரசவங்கள் பார்த்தவர். அதுவும் மிக குறைவான கட்டணத்தில் 2 ரூபாய்க்கு தனது வைத்தியத்தை ஆரம்பித்தவர். கடைசி வரைக்கும் 5 ரூபாய் தான் வாங்கி தமிழ்நாட்டிலே ஒரு சிறந்த மருத்துவராக தனது பணியை செய்தவர். மனிதநேயமிக்க மருத்துவராக மட்டும் இன்றி சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவராகவும் அவர் விளங்கினார். இந்தியா சீனா இடையே போர் வெடித்த போது மகள்களின் திருமணத்துக்காக சேர்த்து வைத்திருந்த 83 சவரன் நகைகளை இந்திய அரசிடம் வழங்கினார். அது மட்டுமல்ல, 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அரசு பள்ளிக்கு தானமாக வழங்கியுள்ளார். இப்படி மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த மருத்துவரின் இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு பிரியா விடை கொடுத்தனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக எடுத்து செல்லப்பட்ட மருத்துவரின் உடல் இறுதிச் சடங்குகளுக்கு பிறகு தகனம் செய்யப்பட்டது. மருத்துவர் கனகரத்தினம் உடலால் மறைந்தாலும் பட்டுக்கோட்டை மக்கள் மனதில் என்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.